நம்பர் பிளேட்டை மாற்றி கடத்தலில் ஈடுபட்ட ராஜஸ்தான் இளைஞர் பட்டுக்கோட்டையில் கைது செய்யப்பட்டார். அவரது பின்னணியில் உள்ள கடத்தல் கும்பல் சிக்குமா? தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பொறுப்பு டிஎஸ்பி பழனி உத்தரவின் பேரில் நகர போலீஸ் இன்ஸ்பெக்டர் நசீர் தலைமையிலான போலீசார் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் சாலையில் ஒரு நகை அடகு கடை முன்பாக வெள்ளை நிற கார் ஒன்று நின்று கொண்டிருந்துள்ளது. அந்த காரை நெருங்கி போலீசார் சோதனையிட முயற்சித்துள்ளனர். அப்போது அந்த காருக்குள்ளிருந்த மூவர் தப்பி ஓடி உள்ளனர். அவர்களில் ஒருவரை போலீசார் மடக்கி பிடித்துள்ளனர். இருவர் தப்பி ஓடிவிட்டனர். பிடிபட்டவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார். மேலும் காரின் பதிவெண்ணை போலீசார் சோதித்த போது அது போலி என்பது தெரிய வந்தது. நம்பர் பிளேட்டை மாற்றி சட்டவிரோத செயலில் ஈடுபட்டிருப்பதாக போலீசார் கருதியுள்ளனர். எனவே பிடிபட்ட நபரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியுள்ளனர். அப்போது அவர் ராஜஸ்தான் மாநிலம் கௌதாலூர் மாவட்டம் பவத்ரா கிராமத்தைச் சேர்ந்த 21 வயதான ஹரிஷ்ராஜ் புரோஹித் என்பது தெரிய வந்தது. தமிழக அரசால் தடை செய்யப்பட்டுள்ள புகையிலை பொருட்களை சட்டவிரோதமாக வெளி மாநிலங்களில் இருந்து புதுக்கோட்டைக்கு கடத்தி வந்து விற்பனை செய்யும் கும்பலைச் சேர்ந்தவர் என்பதும் உறுதி செய்யப்பட்டது. கடத்தலில் ஈடுபடும் தேஜாராம் என்பவரிடம் விற்பனை பிரதிநிதியாக வேலை பார்ப்பதும், காரில் இருந்து தப்பி ஓடியவர்கள் ஓட்டுநர் பிரதீப் மற்றும் பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் அந்த காரை பறிமுதல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து ஹரிஷ்ராஜ் புரோஹித் தெரிவித்த தகவலின் பேரில் பட்டுக்கோட்டை கரிக்காடு பகுதியில் உள்ள ஜெயக்குமாரின் வீட்டிற்கு சென்று சோதனை மேற்கொண்டுள்ளனர். வீட்டின் மாடி மற்றும் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு காரிலும் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது 35 மூட்டைகளில் சுமார் 600 கிலோ ஹான்ஸ், பான்பராக், குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றையும் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த காரையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். தலைமறைவாகிவிட்ட ஜெயக்குமாரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கார்களில் நம்பர் பிளேட்டை மாற்றி தடை செய்யப்பட்ட பொருட்களை கடத்தி பட்டுக்கோட்டையில் பதுக்கி விற்பனை செய்வதில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு என்பது குறித்தும் போலீசாரின் விசாரணை தீவிரமடைந்துள்ளது. தப்பி ஓடிய கரிக்காடு ஜெயக்குமார், கார் ஓட்டுநர் பிரதீப், பெங்களூரைச் சேர்ந்த தேஜாராம் ஆகியோரை தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர். இதனிடையே தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த கொண்டிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த 40 வயது செல்வராஜ் என்பவரும் கைது செய்யப்பட்டார். அவருடைய வீட்டிலிருந்து 60 கிலோ புகையிலை பொருட்களை போலீசார் மீட்டுள்ளனர். கார் நம்பர் பிளேட்டுகளை மாற்றி தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை கடத்தியவர்களை கைது செய்ததோடு 7 லட்சம் ரூபாய் மதிப்புடைய பொருட்களை பறிமுதல் செய்த பட்டுக்கோட்டை போலீஸ் டிஎஸ்பி பழனி, இன்ஸ்பெக்டர் நசீர் தலைமையிலான போலீசாரை தஞ்சை மாவட்ட காவல்துறை பொறுப்பு கண்காணிப்பாளர் விஜயகுமார் வெகுவாக பாராட்டியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.